கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணவாளநல்லூரில் கொளஞ்சியப்பர் கோயில் புனரமைப்பு பணியில் நடைபெறும் முறைகேடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொளஞ்சியப்பர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கான புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோயில் வளாக திருமண மண்டபத்தை புனரமைக்கும் போது சிமெண்ட் ஓடுகளில் வெள்ளை பெயிண்ட் அடித்து புதிய சிமெண்ட் ஓடு போல கூரை அமைக்கப்பட்டு வருகிறது. எளிய மக்கள் அதிக அளவில் திருமணம் செய்யும் கொளஞ்சியப்பர் கோயில் திருமண மண்டபத்தில் பெயரளவில் பணிகள் நடைபெறுவது பொதுமக்களை கொதிப்படைய வைத்துள்ளது. புனரமைப்பு பணி என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபடும் கோயில் அதிகாரிகள் மீது விடிய அரசின் அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி மாணவியை படிக்கட்டில் அமர்ந்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜரான மாணவியின் பெற்றோரை நெகமம் போலீசார் 3 மணி நேரம் காத்திருக்க வைத்த அவலநிலை அரங்கேறியுள்ளது. செங்குட்டை தனியார் பள்ளியில் மாணவி படிக்கட்டில் உட்கார்ந்து தேர்வு எழுதிய சம்பவத்தில் பள்ளி முதல்வர், அலுவலக உதவியாளர் மற்றும் தாளாளர் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியின் பெற்றோர் நெகமம் காவல் நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரி வருகைக்காக காத்திருக்கும் அவலம் நேரிட்டது. இதனால் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. நைட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சுங்க. போட்டு இன்றைக்கி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 9 மணிக்கு எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் 9 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் ஆப்போசிட் தரப்புல வந்து இன்னும் யாரும் வரலைங்க. இப்போ வரைக்கும் எத்தனை மேலே புகார் கொடுத்துருக்கீங்க சார்? 3 பேருக்கு மேலே புகார் கொடுத்துருக்கோங்க சார். தலைமை ஆசிரியர் தங்கபாண்டியன், அப்புறம் வைஸ் பிரின்சிபல் இவங்க ஆனந்தி மேடம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து சாந்திங்க. அவங்க 3 பேருக்கு மேலேயும் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோங்க.